ஸோ உங்களோட ஆன்சர் ஷீட்டில் நான் பார்த்ததுக்கப்புறம் ஒரு 3 சேஞ்ச் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு 3 சேஞ்ச். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கொஸ்டின் எழுதும்போது அந்த கொஸ்டினை ஃபுல்லாக எழுதுருங்க. ஏன்னா நீங்கள் கொஸ்டின்ல இருந்தால் நம்ம கீவேர்டு சூஸ் பண்ணணும். கீவேர்டில் இருந்தால் ஆன்சர் ரைட்டிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த கொஸ்டின் அது மாடர்ன் சொசைட்டியில் எப்படி 2 ஆப்போசிட் இண்டிவிஜுவலிசமும் சோஷியல் கோஹெஷனும் ஒன்றா இருக்குது தானே. அதாவது சொசைட்டி வளர வளர இண்டிவிஜுவலிசம் என்ன ஆகிடும், இண்டிவிஜுவலிசம் அதிகமாகிடும். ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை பண்ணுவோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை பண்ணும்போது கூட சொசைட்டி ஆர்கானிக்காக ஒர்க் ஆகுது. அதாவது மாடர்ன் சொசைட்டி என்ன இருக்கு, ஆர்கானிக் சாலிடாரிட்டி இருக்கு. அது எப்படி உருவாச்சு தான் கொஸ்டின். ஸோ நீங்க என்ன இருக்கீங்க, பிரான்ஸ் சொசைட்டி டாமினேட்டட் பை இண்டிவிஜுவலிசம் டியூரிங் என்லைட்டன்மெண்ட். ஸோ எப்போ வந்து கீவேர்டு வந்து இண்டிவிஜுவலிசம் சோஷியல் கோஹெஷன் மாடர்ன் சொசைட்டி கொடுத்தாங்களோ அந்த கீவேர்டில் ஆரம்பிச்சிடணும். எக்ஸ்ட்ரா வார்த்தை போட தேவையில்ல. பிரான்ஸ் பற்றியோ என்லைட்டன்மெண்ட் பற்றியோ அந்த ஒரு டாபிக் கொடுத்தாங்கன்னா அந்த டாபிக்கு முன்னாடி பின்னாடி அது ஒரு இருக்குள்ள எக்ஸ்பிரஷன் அதை கட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ எக்ஸ்ட்ரீம் இண்டிவிஜுவலிசம் சொசைட்டி அதிகமாக்கி இருக்கு. ஸோ டோக்கே என்ன பண்ணுறாரு, மாடர்ன் சொசைட்டியில் சாலிடாரிட்டி கொண்டு ட்ரை பண்ணுறாரா. ஓகே, இது ஒரு இன்ட்ரோ. ஸோ அகைன் நான் ஒரு இன்ட்ரோ எழுதி காட்டுறேன். அடுத்த இண்டிவிஜுவல்ஸ் ஒர்க் பண்ணும்போது பாண்டிங் உடஞ்சிடும். இப்போ டிவிஷன் ஆஃப் லேபர் இன்டெகிரேஷனை கொண்டு வருது. இன்டர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ஒர்க். நெக்ஸ்ட் ஆர்கானிக் சாலிடாரிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஸோ சோஷியல் கோஹெஷன் என்ன பண்ணிருக்கீங்க, ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு வந்து மெட்டல் டென்சிட்டி இதெல்லாம் தேவையில்லை. எப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா அனாமை பற்றி கேட்குறாங்கன்னா யூஸ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் வந்து பாசிட்டிவ் பற்றி கேட்குறாங்க, சோஷியல் கோஹெஷன் பற்றி கேட்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சு போச்சு. ஸோ கான்செப்ட் புரிஞ்சதால தான் எல்லாமே இருக்கீங்க. டிவிஷன் ஆஃப் லேபர் பற்றி இருக்கீங்க, ஆர்கானிக் சாலிடாரிட்டி பற்றி இருக்கீங்க, மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி பற்றி இருக்கீங்க, ஸோ எக்ஸ்ட்ரா மெட்டல் டென்சிட்டி பற்றி இருக்கீங்க. கன்க்ளூஷன் பண்ணிருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்றது, நீங்கள் படித்த விஷயத்தை எவ்வளோ சிம்பிளாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதுதான் மோஸ்ட் கீ இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அகைன் கொஸ்டின் படிக்கலாமா. ஹவ் ஆர் individualism and social cohesion reconciled in modern society? ஆக்சுவலாக இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இருக்குல்ல, இது எக்ஸாம் தர மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டாபிக் சம்பந்தப்பட்ட கான்செப்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா ஒரு ப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ கான்செப்ட் ஞாபகம் இருந்தால் தான் எந்த கான்செப்டை எந்த இடத்துல எழுதலான்றது ஞாபகம் வரும். இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கலாமா. ஓகே, ஸோ எப்போ வந்து சோஷியல் கோஹெஷன் அப்படின்னு வார்த்தை வந்துச்சுனாலே அது யாரை பற்றி, டர்கெம் பற்றி. அப்போ அது வந்து டர்கெமோட சப்ஜெக்ட். டர்கெம் என்ன சொல்றாரு, மாடர்ன் சொசைட்டியில் சோஷியல் கோஹெஷன் அதிகமாக இருக்கும், அட் த சேம் டைம் இண்டிவிஜுவலிசம் இருக்கு சொல்றாரா. எஸ். ஸோ ஐடியா தெரிஞ்சு போச்சு. இப்போ எழுத ஆரம்பிக்கணும். அகைன் சொல்கிறேன், இப்போ நான் எழுத போகிறது வந்து ஒரு மாடல் ஆன்சர் தான், பெஸ்ட் ஆன்சர் கிடையாது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லைன் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அதை நான் எழுதுறேன். ஓகேவா. பட் கான்ஷியஸாக நான் ஒன்று பண்ணுறேன். இந்த கொஸ்டின் வழியாக நான் உங்களுக்கு பர்சனலாக உங்களோட ஆன்சர் ரைட்டிங் பார்த்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டியது, முடிஞ்ச அளவுக்கு ஆன்சரை சிம்பிளிஃபையாக எழுத கற்றுக்கணும். சிம்பிளிஃபை மீன்ஸ் என்ன அர்த்தம், கம்மியான வேர்ட்ஸ் ஒன்று. ரெண்டாவது ப்ரெசன்டேஷன். அந்த ப்ரெசன்டேஷன் பார்க்கும்போதே ஓகே டோட்டலாக ஒரு 10 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த சிம்பிளிஃபிகேஷன் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு மார்க் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லித்தர போகிறது சிம்பிளிஃபிகேஷன், சிம்பிளாக எப்படி எழுதுறது. ஸோ அதை ட்ரை பண்ணலாம். ஸோ அகைன் கொஸ்டின் படிக்கலாம். ஹவ் ஆர் இண்டிவிஜுவலிசம் அண்ட் சோஷியல் கோஹெஷன் ரீகன்சைல்டு இன் மாடர்ன் சொசைட்டி? ஸோ வாட் இஸ் தி கீவேர்டு, சோஷியல் கோஹெஷன் ஒரு கீவேர்டு, இண்டிவிஜுவலிசம் கீவேர்டு, அப்புறம் மாடர்ன் சொசைட்டி ஒரு கீவேர்டு. எது கீவேர்டோ அந்த கீவேர்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு இன்ட்ரோவிலே காமிச்சிடணும். ஸோ இன்ட்ரோவில் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து சோஷியாலஜி கொஸ்டின் எல்லாமே ஒரு பசில் மாதிரி இருக்கும். ஒரு லைன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த லைனை பற்றி எந்த ஆத்தர் எந்த திங்கர் அப்படின்னு ஒன்று ஒரு பசில் இருக்குல்ல. இப்போ நம்ம இந்த லைன் யாரோடது, டர்கெமா. எஸ், கண்டுபிடிச்சாச்சா. அப்போ அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்போ இன்ட்ரோவில் 2 பண்ணணும். ஒன்று வந்து என்ன கீவேர்டோ அந்த கீவேர்டை பற்றியான ஐடியாவை ஷேர் பண்ணிக்கிட்டு கூடவே அந்த ஐடியா யாருக்கு சம்மந்தப்பட்டதோ அவங்கள பற்றி எழுதுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் மாடர்ன் சொசைட்டி. லாஜிக் புரிஞ்சா. நான் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன கீவேர்டோ அதில் ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃப்ரான்ஸ்னு போல இல்லை வந்து என்லைட்டன்மெண்ட் பீரியட்லாம் இதெல்லாம் போதுமே போல. இன் மாடர்ன் சொசைட்டி இண்டிவிஜுவலிசம் அண்ட் சோஷியல் கோஹெஷன் கோ எக்ஸிஸ்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல ரெண்டுமே ஒன்றாவே இருக்க முடியுது டிஸ்பைட் தேர் அப்பரண்ட் கான்ட்ராடிக்ஷன். ஸோ எனக்கு இண்டிவிஜுவலிசத்துக்கும் சோஷியல் கோஹெஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் காமிச்சிட்டேன். அதாவது மாடர்ன் சொசைட்டியில் இண்டிவிஜுவலிசமும் சோஷியல் கோஹெஷனும் ஒன்றாவே இருக்குது. பட் ஜென்ரலாக டிஸ்பைட் தே அப்பியர் கான்ட்ராடிக்ஷன். ரெண்டுமே பார்க்க ஆப்போசிட்டாக இருக்கும். ஆப்போசிட்டாக இருந்தாலும் மாடர்ன் சொசைட்டியில் ஒரே மாதிரி இருக்குது. வேணும்னு பண்ணலாம். இந்த இண்டிவிஜுவலிசம் போட்டுருக்குல, இதுக்கு பிராக்கெட்டில் பர்சனல் ஃப்ரீடம்னு எழுதிக்கலாம். சோஷியல் கோஹெஷன் பக்கத்தில் யூனிட்டின்னு எழுதிக்கலாம். எழுத்தாவில் எக்ஸாம் சொல்கிறேன். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்டு. பட் மாடர்ன் சொசைட்டியில் எப்படியோ வந்து கோ எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டீங்க. டர்கெம் என்ன சொன்னாரோ அந்த ஐடியா சொல்லிட்டீங்க. ஸோ 2 பேருக்குமே ஒரு கான்ட்ராடிக்ஷன் இருந்தாலும் மாடர்ன் சொசைட்டியில் 2 பேரும் என்ன ஆகுறாங்க, கோ எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க. சொன்னது யாரு, டர்கெம். அவர் இன்ட்ரோ பண்ணலாம். எம்எல் டர்கெம். ஹேண்ட் ரைட்டிங் பார்க்காதீங்க. கண்டிப்பாக உங்களோட ஆன்சர் ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மொக்கன்னு தெரியும். ஹேண்ட் ரைட்டிங் விஷயம் கிடையாது, அதில் நீங்கள் சூப்பராக தான் எழுதிருக்கீங்க. நான் அதில் கான்சென்ட் பண்ணல. ஓகேவா. எம்எல் டர்கெம். ஆக்சுவலாக இது தேவையில்லை, இருந்தாலும் எழுதுறேன். எ ஃபவுண்டிங் சோஷியாலஜிஸ்ட் ரீகன்சைல்ஸ் திஸ் பேரடாக்ஸ் த்ரூ ஹிஸ் கான்செப்ட். நான் இப்போ ஷார்ட்டாக எழுதுறேன். த்ரூ ஹிஸ் கான்செப்ட் மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி, ஆர்கானிக் சாலிடாரிட்டி அண்ட் டிவிஷன் ஆஃப் லேபர். ஓவர். இன்ட்ரோ ஓவர். இன்ட்ரோ வந்து 2 லைன் தான். அகைன் கொஸ்டின் படிக்கிறேன். ஹவு இண்டிவிஜுவலிசம் சோஷியல் கோஹெஷன் ரீகன்சைல் இன் மாடர்ன் சொசைட்டி. மாடர்ன் சொசைட்டி ஒன்றா இருக்குது கொஸ்டின் கேட்குறாங்க. அதை நம்ம வந்து எஸ்ன்னு சொல்கிறோம். மாடர்ன் சொசைட்டியில் இண்டிவிஜுவலிசமோ சோஷியல் கோஹெஷனோ ஒன்றா இருக்குது. ஈவன் ஆப்போசிட்டாக இருந்தாலும் அது 2 ஆப்போசிட்ன்ற அந்த நாலேஜை ஷேர் பண்ணிட்டு இது சொன்னது யார், எம்எல் டர்கெம். எம்எல் டர்கெம் தான் இந்த 2 விஷயத்தையும் ரீகான்சைல் பண்ணுறாரு, ஒன்றா சேர்க்குறாரு. எந்த ஐடியா வேஸ்ட் பண்ணி, த்ரூ ஹிஸ் கான்செப்ட் மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி, ஆர்கானிக் சாலிடாரிட்டி, டிவிஷன் ஆஃப் லேபர். கரெக்டாக. ட்ரெடிஷனல் சொசைட்டியில் வந்து சாலிடாரிட்டி இருந்துச்சு, பட் மெக்கானிக்கல்
மாடர்ன் சொசைட்டி தான் இருக்கு ஆர்கானிக் சாலிடாரிட்டி எப்படி உருவாகுது ட்ரெடியூஷன் ஆஃப் லேபர். இந்த 3 கான்செப்ட் தானே. அப்போ இந்த 3 கான்செப்ட் வழியாக தான் டர்கெய்ம் இண்டிவிஜுவலிசமும் சோஷியல் கோஹெஷனும் மாடர்ன் சொசைட்டியில் ஒன்று இருக்க அப்படின்னு சொல்கிறாருன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்போ இந்த இன்ட்ரோ படித்த உடனே நான் ஒரு எக்ஸாமினராக இருக்கேன்னா ஓகே அடுத்த பேரா ஃபுல்லாக மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி பற்றியும் ஆர்கானிக் சாலிடாரிட்டி பற்றியும் டிவிஷன் ஆஃப் லேபர் இந்த 3 பற்றி எழுதி இந்த ஆன்சரை முடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ பாடி என்ன எழுத போகிறன்றதை இன்ட்ரோலேயே முடிச்சிடணும். அப்போ அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும்னா 2 விஷயம் தான். ஸோ கொஸ்டினில் என்ன டாப்பிக்கோ அதை இன்ட்ரோ பண்ணிவிட்டு அந்த டாபிக் யாரை சம்மந்தப்பட்டதோ அவர் அதை பற்றி என்ன சொன்னாரோ அதை முடிச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஓகே மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி ரொம்ப சிம்பிளாக எழுதணும். எங்கே பார்க்கலாம்? சீன் இன் ட்ரெடிஷ்னல் சொசைட்டிஸ் வேர் ஷேர்டு பிலீவ்ஸ் அண்ட் வேல்யூஸ் என்ஷோர் கோஹெஷன். ட்ரெடிஷ்னல் சொசைட்டியில் ஒரு சோஷியல் கோஹெஷன் இருக்குது. எப்படி உருவாச்சு? எல்லாரும் ஒன்றா ஒரு பிலீஃபை ஒரு வேல்யூஸை ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு சாலிடாரிட்டி உருவாக்குது. அப்போ எல்லாரும் ஒரே பிலீஃபை ஃபாலோ பண்ணுறதுனால உருவாகிற யூனிட்டி இது. அப்போ எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது அப்படி முடிவானதுக்கப்புறம் அங்கே என்ன ஆகுது? இண்டிவிஜுவல் ஃப்ரீடத்துக்கு என்ன கிடையாது? ஃப்ரீடம் கிடையாது. கரெக்டாக இண்டிவிஜுவலிசத்துக்கு ஸ்பேஸ் கிடையாது எந்த ஊரில்? ட்ரெடிஷனல் சொசைட்டியில். அந்த பாயிண்ட்டை சொல்லணும். ஸோ அந்த கால சொசைட்டியில் எல்லாரும் ஒரே பிலீஃப் ஒரே வேல்யூஸை ஃபாலோ பண்ணுறது வழியாக எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்க. அப்போது அந்த மக்கள் உருவாக்குனது என்னது? ஸ்ட்ராங் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் டாமினேட்ஸ் தி இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். புரிஞ்சா? 2 லைனில் ட்ரெடிஷனல் சொசைட்டியில் என்ன கிடையாது? இண்டிவிஜுவலிசத்துக்கும் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்க்கும் என்ன கிடையாது? சாலிடாரிட்டி கிடையாதுன்றதை சொல்லியாச்சு. ஸோ இண்டிவிஜுவல் ஃப்ரீடமை விட கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் ஓவர் கம் பண்ணுது, டாமினேட் பண்ணுது. ஸோ இது பழைய காலத்தில். இப்போ அடுத்த லெவல் ஆர்கானிக் சாலிடாரிட்டி. இங்கே பார்க்கலாம். அங்கே நான் சீன் போட்டேன்னா இங்கே ஃபவுண்டன் போடுறேன். ஃபவுண்டன் மாடர்ன் சொசைட்டிஸ். ஸோ மாடர்ன் சொசைட்டியில் ஒரு சாலிடாரிட்டி இருக்குது. அது எப்படி உருவாச்சு? பேஸ்ட் ஆன் ஸ்பெஷலைஸ்ட் டாஸ்க் அண்ட் இன்டர்டிபெண்டன்ஸ். மாடர்ன் சொசைட்டியில் ஒவ்வொருத்தவன் ஒரு வேலை செய்கிறான். அப்போது ஒவ்வொருத்தவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுறான்? இன்டர்டிபெண்ட் ஆயிடுறான். அதான ஐடியா சொல்லியாச்சு. ஸோ ஆர்கானிக் சாலிடாரிட்டி ஃபவுண்டட் மாடர்ன் சொசைட்டி பேஸ்ட் ஆன் ஸ்பெஷலைஸ்ட் டாஸ்க் அண்ட் த்ரூ இன்டர்டிபெண்டன்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுல? எஸ், ஒரு இன்ட்ரோ அழகாக ஒரு சப் டாபிக் இன்னொரு சப் டாபிக் அதுக்கிட்ட ஒரு பாயிண்ட் எழுதுறேன். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக வச்சுக்கலாம், செகண்ட் பாயிண்டாக வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஒரு ஸ்ட்ரக்சர் புரியுதுல? அப்போது மாடர்ன் சொசைட்டியில் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக எப்படி இருக்கான்? ஸ்பெஷலைஸ்டாக இருக்கான். இப்போ அவனோட ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் அவனோட இண்டிவிஜுவலிஸ்டிக் நாலேஜ் வந்து சொசைட்டி என்ன ஆகுது? கான்ட்ரிபியூட் பண்ணுது. இண்டிவிஜுவல்ஸ் பர்சியூ பர்சனல் கோல்ஸ் வைல் கான்ட்ரிபியூட்டிங் டு தி சொசைட்டி. எக்ஸாம்பிள் எதுக்கலாம் வேணும்னா டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஃபார்மர்ஸ் டிபெண்ட் ஆன் ஒன் அனதர். ஸோ டர்கெம்னாலே மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி தான், ஆர்கானிக் சாலிடாரிட்டி தான். 2 டிஃபரெண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஃபைனலாக டிவிஷன் ஆஃப் லேபர். இதே முக்கியம். இந்த ரோல் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர் தான் அந்த இன்டெகிரிட்டி உருவாக்குது. கரெக்டா? ஸோ டர்கெய்ம்ஸ் டிவிஷன் ஆஃப் லேபர் அண்ட் சொசைட்டி எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு ஸ்பெஷலைசேஷன், அதாவது ஹவு இண்டிவிஜுவலிசம் ஃபாஸ்டர்ஸ் இன்டர்டிபெண்டன்ஸ் as individuals focus on their task, increases efficiency and improves organic solidarity. This organic solidarity ensures social cohesion. முடிஞ்சு போச்சு. ஒருவேளை இந்த லைன் பிடிக்கலனா ஸ்பெஷலைசேஷன் fosters interdependence that indirectly creating the social harmony. என்ன பாயிண்ட் புரியுதா? நான் சோஷியல் கோஹெஷன் ஆல்ரெடி வார்த்தை யூஸ் பண்ணுறதுனால அதே வார்த்தை யூஸ் பண்ணுறத விட வேறு வார்த்தை யூஸ் பண்ணுறேன். பட் எல்லாம் ஒன்று தான். கரெக்டாக? ஸோ மீனிங் புரிஞ்சா? அப்போ மெயின் கோர் இஷ்யூ எது? டிவிஷன் ஆஃப் லேபர். டர்கெய்மோட டிவிஷன் ஆஃப் லேபர் என்ன பண்ணுது? எக்ஸ்பிளைன் பண்ணுது. எப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பெஷலைசேஷன் வந்து இன்டர்டிபெண்டன்ஸ் உருவாக்குது. as individuals focus on their own specialized task, it increases the efficiency and creating the social harmony. Thus Durkheim sociology explains that முக்கியமானது that organic solidarity through specialized division of labor reconciles individualism and social cohesion. ஓவர். இப்படி புரிச்சா? கொஸ்டினை கேட்டாங்க சோஷியல் கோஹெஷனும் இண்டிவிஜுவலிசமும் இப்படி ஒன்றா இருக்குன்னு கேட்டாங்க. இப்படி ஒன்றா இருக்குது. ஆன்சரை வந்து கன்க்ளூஷனில் அகைன் சொல்லியாச்சு. டர்கெய்ம் எக்ஸ்பிளைன்ஸ் தட் ஆர்கானிக் சாலிடாரிட்டி த்ரூ ஸ்பெஷலைஸ்டு டிவிஷன் ஆஃப் லேபர் ரீகன்சைல்ஸ் தி இண்டிவிஜுவலிசம் அண்ட் சோஷியல் கோஹெஷன் முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் ரைட்டிங் வந்து பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு பாயிண்ட் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளாக ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மார்க் வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து எந்த கொஸ்டின் எழுதினாலும் எவ்வளோ சிம்பிளிஃபை எழுதலாம். இதை வந்து ஸ்பாட்டில் எழுதுறது கிடையாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஹேண்ட் அவுட் வச்சுக்கிறீங்க. ஹேண்ட் அவுட்டை பார்த்து நான் கொடுத்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுனா எழுதி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும்.